அண்மை செய்தி புதுக்கோட்டை மாவட்டம் அத்திரிப்பட்டி ஆக்கிரமிப்புகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சுவாமிநாதன் இணைப்பில் இருக்கிறார். சுவாமிநாதன், இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் கற்பகம். அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் விளாக்குடிப்பட்டியைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அத்திரிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு நீர்நிலை பகுதிகளில் உள்ள ஆக்கிரமிப்பை அகற்ற கோரி மதுரை உயர்நீதிமன்ற கிளையில வழக்கு தொடர்ந்தாரு. அந்த வழக்கின் அடிப்படையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தொடர்ந்து நீர்நிலை பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வருகிறது. அத்திரிப்பட்டி கிராமத்தில் ஏற்கனவே நீதிமன்றத்தின் உத்தரவிட்டின் அடிப்படையில் நீர்நிலைகள் ஆக்கிரமிப்புகளை ஆக்கிரமித்து அடுத்து 10க்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டியுள்ள நிலையில் அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற வீடுகளை நீர்ப்பாசனத்துறை உயர் உதவி செயல் பொறியாளர் லதா தலைமையில இன்னைக்கு வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் ஆக்கிரமிப்பு அகற்றும் பணியை தொடங்கினர். அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் ஜேசிபி வாகனம் முன்பு அமர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. மேலும் இந்த நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றப் போவதாக கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு நீர் பாசனத்துறை சார்பில் இந்த ஆக்கிரமிப்பாளர்கள் நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அவர்கள் ஆக்கிரமிப்புகளை இதுவரை அகற்றாத நிலையில் இன்றுடன் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட காலக்கெடு நிறைவடைந்த நிலையில இன்று ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரி அதிகாரிகள் இன்று வந்தாங்க. தொடர்ந்து அப்பகுதி மக்கள் அவர்களை ஆக்கிரமிப்புகளை அகற்றப்படாமலும் அதை தடுத்து நிறுத்தும் வகையில் ஜேசிபி வாகனத்தின் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அது வாக்குவாதம் ஏற்பட்டது. பல ஆண்டுகளாக இந்த இடத்தில் வீடுகளை கட்டி வசித்து எங்களுக்கு மாற்று இடம் தர வேண்டுமோ, வீடுகளை காலி செய்ய காலாவாசம் வேணும், மீண்டும் காலாவாசம் வேண்டும் சொல்லி வலியுறுத்தி அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இருப்பினும் வீடுகளை இழந்தவர்கள் கதறி துடித்து தங்களது வேதனையை வெளிப்படுத்தி அதிகாரிகளிடம் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து போலீஸ் காவல்துறையினர், வருவாய்த்துறையினர் மற்றும் நீர்வளத்துறை அவங்களுடைய பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் தற்போது இவங்க மேலும் காலவாசம் கேட்டு இவங்களுடைய ஆக்கிரமிப்பு வீடுகளை அகற்ற முடியாத சூழ்நிலையில் தற்போது இவங்களுக்கு 2 மாசம் காலவாசம் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆக்கிரமிப்புகள் சார்பில் கேட்கப்படுது. ஆனால் நீர்வளத்துறை சார்பில் 20 நாட்கள் மட்டுமே உங்களுக்கு காலவாசம் தரப்படும். இந்த 20 நாட்கள்ல உங்களுடைய வீடுகள் சம்பந்தப்பட்ட ஆக்கிரமிப்புகளை நீங்க அகற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி எழுத்துப்பூர்வமா உத்தரவாதம் தெரிவிக்கும் வகையில அவங்களுடைய எழுத்துப்பூர்வமான எழுதி வாங்கியிருக்காங்க. கற்பகம், உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுவாமிநாதன்.